வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் சாதம் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து செய்கிறோம். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு சுட வச்சுருக்கேன். அதோட 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் அன்னாச்சி பூ கூட சேர்த்துக்கலாம். அதோட 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி 2 பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் செஞ்சால் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதோட 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்ந்து காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புதினா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது. இப்போ பிரிஞ்சுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கிளறி விடுங்க. காய்கறி ஓரளவுக்கு வெந்து வரத்துக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் பிரியாணி அரிசி எடுக்கல, நம்ம வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க. நான் பொன்னி அரிசி எடுத்ததுனால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் நான் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க 2 கிளாஸ் அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணி மட்டத்துக்கு வந்ததுனால மேலே லேசாக புதினா தூவிட்டு குக்கர் போட்டு ஸ்லோவில் 1 விசில் மட்டும் வச்சு எடுங்க. பாருங்கள், சுட சுட கமகமான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காமிக்கிற சாதம் கொஞ்சம் கூட குழையில பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனும் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெனுவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ரெடியாக இருக்குது வெஜிடபிள் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம்.